உட்காந்து அழுதுகிட்டு இருக்காதுங்க. மனுஷங்கிட்ட போய் அழாதங்க. சும்மா உட்காந்து எனக்கு ஏன் இப்படின்னு உங்களே நினைச்சு அழாதங்க. இயேசுவின் பாதத்துல போங்க. அவர்கிட்ட உங்களுடைய கண்ணீரை சிந்துங்க. அப்பான்னு கூப்பிட்டு நான் யார்கிட்ட சொல்ல, உங்கள்கிட்ட தான் சொல்லுவேன்னு அழுதுருங்க. உங்க கண்ணீரை அவர் சேர்த்து வைத்து பதில் தருவார். சில காரியத்துல இந்த கண்ணீர் நிறைவாகணும். அது வரைக்கும் நீங்க தொடர்ந்து அழுது ஜெபிக்க வேண்டியது இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் கண்ணீரை நான் கணக்கு வைத்திருக்கிற மகளே, நான் கணக்கு வச்சிருக்கிற மகனே, பரலோகத்துல கண் முன்னாலதான் இருக்குது. நான் உனக்கு அற்புதம் செய்வேன். உன் கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறும். அன்னாளுடைய கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் மாற்றினார்ல. தாவீது எல்லாவற்றையும் இழந்து அழுதார். பலனெல்லாம் போக அடைக்கும். இழந்து போனதெல்லாம் திரும்ப கொடுத்து மகிழ பண்ணார்ல. ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். எசேக்கியா ராஜா அழுதார் வியாதி படுக்கையில. ஆண்டவர் சுகமாக்கி 15 வருஷம் ஆயுசு நாளை கூட்டி கொடுத்து மகிழ பண்ணார்ல. உங்களுக்கு செய்வார். உங்களுடைய கண்ணீரை கணக்கு வைக்கிறது